சிறுகடிக்கு ஆசை சிறு நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முத்து பார்த்துட்டிங்களாண்ணா வித்யாவோட பணம் தான் காணாமல் போயிடுச்சுன்ற உண்மையை வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டுமே சொல்லிடுறதுனால வித்யா ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. எப்படி நம்மளை எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டானே, மீனாவுக்கு நான் கடங்காரியாக இருக்கணுமா, அவள் கடத்தை நான் எப்படி வேணால் அடைச்சிட்றேன்னு சொல்லிவிட்டு மலேசியாவுக்கு டிக்கெட் போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் ரோஹிணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்குறாங்க. என்னடா அத்தை தான் நம்ம இந்த வீட்டில் சப்போர்ட்டாக இருந்தாங்க, அவங்களே வெளிநாடு போயிட்டா நாம் எப்படி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துட்டு, நீ எதுக்குமா போகணும், நீ இங்கே இருமா, அந்த உனக்கோசம் நான் அந்த கடத்தை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் நீ வாயை மூடுறா, ஃபஸ்ட்டு நீ உனக்காக தான் நான் கடன் பட்டனே, நீ திருப்பி இப்போ கடன் அடைக்க போறியா, ஃபஸ்ட்டு நீ பழைய கடன் ஆடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோஹிணி வந்துட்டு, அத்தை மனோஜ் தான் அடைக்கிறான்னு சொல்கிறேன்ல, நீங்கள் எங்கேயும் வெளியே போகாதீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட வித்யா சரி, ஆனால் எப்படியோ ஒன்று மீனாவுக்கு பட்ட கடனை அடைச்சிடணும், நான் ஒன்றும் அவளுக்கு கடங்காரியாக இருக்க தேவையில்ல, அவள் தான் எனக்கு என்றைக்குமே கடன்பட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோஹிணியுமே சரி அத்தை நாங்கள் கூடி சீக்கிரம் அடைச்சிடுறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மனோஜ் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்துட்டிங்களான்னா முத்து வந்துட்டு என்னதான் மீனா மேலே தப்பு இல்லைனாலுமே அந்த வீடியோ அந்த கடந்த யார் எடுத்தது அதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்கார். அதுக்காக பார்த்துட்டிங்களாண்ணா பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி வீட்டுக்கு போன முத்து பார்த்திங்களாண்ணா அத்தை எப்போ காசு காணாமல் போச்சு, எப்படி காணாமல் போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்வதி இருந்துக்கிட்டு, முத்து நான் பீரோவில் தான் வச்சுருந்தேன், ரொம்ப நாளாக பார்க்கல, இன்றைக்கி எதாச்சியாக போய் தேடலான்னு காசு எடுக்கலான்னு போனால் அப்போ பார்த்திங்களான்னு காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை இந்த வாரம் ஃபுல்லாக யார் யார் வந்தாங்க சொல்லுங்கன்ற மாதிரி முத்து கேட்குறாங்க. அதுக்கு பார்வதி இருந்துக்கிட்டு, உங்கள் பொண்டாட்டி வந்தால், அப்புறம் ரோஹிணி வந்தால், இன்னும் டான்ஸ் கிளாஸ் பசங்க வராங்க, அவ்வளோதான், அப்புறம் உங்கள் அம்மா, வேறு யாரையும் நான் வீட்டுக்கு சேர்த்துறது இல்லை, அவங்க மட்டும் தான் ரெகுலராக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து மீனாக எடுக்கல, அப்போ ரோஹிணி ஒரு வேளை எடுத்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காசு காணாமல் போயிடுச்சு தானே தெரியுமா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தென் பை பாய்.